சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 8வது ஊதிய குழு யாருக்கு அதிக சம்பள உயர்வு கிடைக்கும்? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு குறித்த எதிர்பார்ப்புகளும் 7வது ஊதிய குழு குறித்த அறிவிப்புகளும் குறித்த செய்தி எப்போது வெளியாகும் என்று அனைத்து அரசு ஊழியர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு வந்தால் உடனே பேசப்படும் முக்கிய விஷயம் ஊதிய குழு, அதாவது பே கமிஷன் தான். தற்போது 8வது ஊதிய குழு பற்றி அதிகம் பேசப்படுகிறது. ஆனால் இதுவரை அரசு அதிகாரப்பூர்வமாக குழுவை அமைக்கவில்லை. இருந்தாலும் முந்தைய குழுக்களின் பரிந்துரைகள், தற்போதைய நிலைமைகள் அடிப்படையில் ஊழியர்களின் சம்பள உயர்வு குறித்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. அதாவது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் தான் முக்கியம். சம்பளம் உயர்வை தீர்மானிப்பதில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. 7வது ஊதிய குழுவில் அடிப்படை சம்பளம் 18,000ஆக நிர்ணயிக்கப்பட்டது. 8வது குழுவில் அது 41,000 முதல் 51,480 வரை இருக்கக்கூடும் என ஊகிக்கப்படுகிறது. அதனால் குறிப்பாக தாழ்வு நிலை ஊழியர்களுக்கு சதவீத அடிப்படையில் அதிக உயர்வு கிடைக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். மேலும் மிக குறைந்த அளவிலான ஊதியம் பெறுபவர்கள் பே லெவல் 1 ஆகும். இதில் பொதுவாக குரூப் டி பணியாளர்கள் அடங்குவர். இவர்களின் ஆரம்ப அடிப்படை சம்பளம் 18,000ஆக உள்ளது. இதில் எம்டிஎஸ், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், பியூன், துப்புரவு பணியாளர், வாட்ச்மேன் போன்ற பணியாளர்கள் உள்ளனர். இந்த நிலையில் காவல்துறை அல்லது இராணுவத்தில் பணியாற்றும் கான்ஸ்டபிள், அதாவது சீனியர் கிளர்க், சில தொழில்நுட்ப பணியாளர்கள் அடங்குவர். மேலும் சில மாநிலங்களில் பஞ்சாயத்து செயலாளர், அதாவது லெவல் 3 அல்லது 5 இந்த பட்டியலில் வருகின்றனர். இவர்களுக்கு அடுத்த ஊதிய குழுவில் நல்லளவு உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. மேலும் இந்த நிலையில் லோவர் டிவிஷன் கிளர்க், சீனியர் ஸ்டெனோகிராஃபர், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கிரேட் பி போன்ற பணியாளர்களை உள்ளடக்குகிறது. இவர்களின் அடிப்படை சம்பளம் 25,500 முதல் துவங்குகிறது. மேலும் இவர்களின் பொறுப்பு பே லெவல் 3ஐ விட அதிகம் என்பதால் சம்பள உயர்வும் கூடுதலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருந்திருங்கள். நன்றி, வணக்கம்.